போகலாமா? ஓகே கைஸ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3, கன்னியாகுமரி டு வர்க்கால போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ரூம் ஆக்சுவலி செக் அவுட் பண்ணிட்டோம். நான் வந்து பேட்ரியை வந்து டேங்க் பேக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வந்து இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஆஹிமலை சிவன் கோயில் நம்ம ட்ரிவாண்ட்ரம் கிட்டே இருக்குது. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கு. அங்கே க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரியல, நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அங்கே க்ளோஸ்டாக இருந்ததுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்ட்டு அங்கே தான் போய் தெரியும். ஸோ அங்கே க்ளோஸ்டாக இருந்தால் நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட்டு வர்க்காலா தான், திருவனந்தபுரம் தாண்டி வர்க்காலா போயிட்டு நம்ம ஸ்டே. இன்றைக்கி ரொம்ப சின்ன ரைடு தான், ஆல்மோஸ்ட் 120-130 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. என்னாச்சு? ஃபோன் ஹீட் ஆகுதா? அப்படியா? சரி, வாங்க நேராக ரவுண்ட் டான்லேருந்து நேராக அப்படி. ஸோ கைஸ், இப்போது ட்ரிவாண்ட்ரம் ரூட் எடுத்துட்டோம். இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வாவ்! ரைட் சைடில் ஃபுல்லாக லோட்டஸ் ஒரு ரிவர் மாதிரி இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது வியூ. இன்றைக்கி வெதரும் ஓகே. ரெயின் அந்த சைட் தெரியுதா? ரைட் சைடில் உங்களுக்கு கொஞ்சம் ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது, பட் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும், ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம சீக்கிரமாக நம்ம வர்க்கால போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நல்லா. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் தான் இருக்கோம், கிட்டே இருக்கோம். இங்கே தான் வந்து பியூசி டெஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலி சென்னையிலே நான் பண்ணணுன்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பைக் ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அண்ட் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப டைம் ஆனதுனால நம்ம பியூசி வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல, அப்படியே சந்தோஷ் ப்ரோ சொன்னார், ப்ரோ பியூசி பண்ணிக்கோங்க இங்கே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்த உடனே தான், ஓ ஆமாம்ல, பியூசி நம்ம பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு போனோம். டக்குன்ட்டு 5 நிமிஷத்தில் போட்டு கொடுத்தாரு, அவ்வளோதான். ஸோ கேரளா பார்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 to 20 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து போகணும். கோப்ரோ வேறு வச்சுருக்கோம், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சந்தோஷ் ப்ரோவுக்கு வந்து தைரியமாக இருக்கார், போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. ஓகே கைஸ், ஃபைனலி கேரளா உள்ள என்டர் ஆயாச்சு. என்ன இடம்னு தெரியல, இது இச்சிக்கடாவி லாமூடுவா தெரியல, பட் போலீஸ் எங்களை பிடிக்கல, யாருமே இல்லை ஆக்சுவலி. இருந்தாலும் நாங்கள் பயந்துட்டு வந்துட்டு இருந்தோம், ஏன்னா கோப்ரோ மாட்டுறது சில்லிகளில். ஸோ வந்துட்டு இருந்தோம். பாருங்க, ஃபுல்லாக கேரளா வண்டியாக இருக்குது. பழைய அம்பாசிடர் ஒன்று போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஒரே ஸ்ட்ரைட் இன்னும் 20 கிலோமீட்டர் தான் போயிடலாம் நம்ம ஆஹிமலை சிவன் கோயிலுக்கு. இப்போ செம்மையாக இருக்குல்ல, கேரளா சைட்லலாம் வந்து ஃபுல்லாக காடுகளாக அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம ஊருக்கெலாம் வந்து காஞ்சி போயிருக்கோம், இங்கே ஃபுல்லாக காடுங்களாக சூப்பராக இருக்குது. ரோடு கொஞ்சம் பள்ளமாக இருக்கு, ஆனால் பள்ளம் இல்லை, பம்பியாக இருக்குது. ஓகே, உடனே வந்து இது பண்ணிடுவாங்க. சரி ஓகே, இருங்க போகலாம் இருங்க. அதுதான் பார்த்து ஓப்பனா. இங்கே ஒரு கேரளா ஸ்ப்ளெண்டர் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இப்போது ஆஹிமலை சிவன் கோயிலேருந்து கிளம்புறோம். இதுதான் அந்த கோயில் பாருங்களேன், அந்த சிவன் ஸ்டாச்சு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரூமுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து இன்னும் எவ்வளோ 60 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே, இந்த கேரளா ஸ்ப்ளெண்டர் பாருங்களேன், சூப்பராக இருக்குது சவுண்டு. பீட்டே வந்து நல்லா பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் மாதிரி இது வந்துட்டுருக்கு. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல.
கேரளா ஸ்ப்ளெண்டர்னா கேரளா ஸ்ப்ளெண்டர் தான். பாருங்களேன், டொப் 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 நல்லா இருக்கு. ஐய் அவன் யோசிக்கிறான் யாரா நீனு அப்படின்ட்டு. கைஸ், இதுதான் அந்த சிக்கலூர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச்சு. ஓகேயா இருங்க, தெரியுதா? ஃபுல்லாகவே பீச்சு. ஆனால் நீங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீச்சோட வர ஒரு ஒரு எப்படி சொல்லுது, அப்படியே அங்கே போகும், லேக் மாதிரி போகும். ஸோ இந்த ரோடு வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த ரோடு தான் அது. ஓகே, பிரிட்ஜ் டைப்பில் வருது போல். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. முன்னாடி போகணும், இன்னும் போகலாம். வரோம், லெஃப்ட்லேயே வரோம், இன்னும் போங்க. இன்னும் வரோம், லெஃப்டில் வரோம். இன்னும் ஒட்டி வரோம் ப்ரோ, இன்னும் போகணும். இங்கே பாருங்க, ஒட்டி வரும். எந்த வருஷம் மாடல் இயர் மாடல்? 2000. பா, சூப்பர் சூப்பர். சென்னையிலேருந்து வரேன். புரியல. ஆமாம். ஓ, வர்க்கலா. ஆமாம், வர்க்கலா போகிறேன். ஓகே, பீட்டு சூப்பர் பீட்டு. நல்லா முறுக்கு. அச்சா சூப்பர். சரி, ஓகே ப்ரோ, பார்ப்போம். இது வந்து அலைவீலில் வந்தது. ஓகேயா, ஆனால் இந்த டிப்பு நல்லா இருக்கு. யாருதுன்னு தெரியலையே. யாருது பின்னாடி இருக்காங்களா? சரி, அப்படியே கண்டுக்காதீங்க, விட்ருங்க. நைஸ். இந்த மாடலில் வந்து யாருதுமே நான் இன்னும் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ கைஸ், நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு இன்னும் 300 மீட்டர்ஸ் தான். பட் இப்போ ரோடு பாருங்களேன். ஐய் பா, இங்கே பாருங்களேன், சந்தா போகுது. இத்தனைக்கும் இங்கே பாருங்கள், பீச் பக்கம் தான் இது. இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரோ கிளிஃபு. இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டில் பாருங்கள். காரெல்லாம் எப்படி இங்கே வருவான்? லக்கேஜ்லாம் இல்லைனா நின்றுட்டு ஓட்டலாம். ஓ, மெயின் ரோடு அப்படி இருக்கா? ஓகே, நம்ம சந்தல் வழியே வந்திருக்கோம். நம்ம ப்ராப்பர்ட்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே பீச்சு. சிக்கன் குடு, சிக்கன் குடு, சிக்கன் நீயே வந்து கொடுக்குறியா? செப்பு நீ கொடு, சிக்கன் கொடு. உனக்கு அதான் சாப்பாடு கொடுத்த உனக்கு. சாப்பிட்டே நல்லா சாப்பிட்டே நீனு. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச்சுக்கு போயிட்டு அங்கே நைட் லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் இருட்டாக தான் தெரியும். பட் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஒன்றுமே தெரில. ஃபாக்லைட்டு போடுங்க, சும்மா போட்டு போகிறோம். சந்து தான் இது பாருங்க கைஸ். பேஷன் ரோடு ஃபாக்லைட்டு. எல்லோ போடுங்க, நல்லா இருக்குல்ல? டோகேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்காலாவில் வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சு. இங்கே பக்கத்தில் வந்து நம்ம ப்ரோ வந்து லைட்டிங் கொடுத்துட்ருக்காரு. பேய் பார்த்துக்கோங்க, வர்க்காலாவில் பேய். ஸோ இங்கே வந்து நம்ம வர்க்கலா ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே ஒரு கடை இருக்குது. அந்த ஃப்ராங்கீஸ் கெஃபே பக்கத்தில் ஒரு கடை. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மற்ற வாங்கணும். ஸோ வாங்கிட்டு இப்போது வந்து வேறு எதாவது கடை இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு கிஃப்ட் வாங்கணும், அதுதான் என்னோடய மோட்டிவ். ஸோ அதனால் நம்ம அப்படியே வாங்கியாச்சு. ஸோ அப்படியே எக்ஸிட் வந்துருச்சு. அந்த சைடு 2 கடை இருக்குல்ல? ஆமாம், அந்த சைடு வந்து 2 கடை இருக்குது. போய் பார்ப்போம்.